இங்க பாரு, புத்தனமலை பஸ் ஸ்டாண்ட்ல போய் உனக்கு ஒரு மாலை வாங்கி கம்மன் இருக்க. ஏ அம்பாலிங்க ஏடியா குள்ளத்தை ஏடா புண்டுவாயா பாத்தியா ஏண்டா நக்கியாரா ஏண்டா கட்டிட்டீனே ஏண்டா கலங்காரா ஏண்டா மொள மாதிரி புடிச்சோக்கலி எங்கடா வந்து என்கிட்ட பேசுற? ஏ அம்பாள், ஏ அம்பிகை, எந்தினி, ஏ அம்பாலிங்க செப்புனி, நீங்க 3 பேரும் யாருக்கு மாலை போட்டுக்கிறீங்க? அடி பாயுல, நான் சொந்த தாய் மாமண்டி. எனக்கு வயசு 40 வயசு. உங்களுக்கு சூத்து கறி விட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நான் நல்லது கிடந்து பார்த்து நீ வயசுக்கு வந்தீங்க. அப்போ உங்களுக்கு சீர் செஞ்சா என்னைக்கா இருந்தாலும் 3 பிள்ளைல ஒரு பிள்ளையா மாமன் ஆசைப்பட்டு கட்டிக்கும். உங்களால வெம்பி வெக்கி வச்சு நான் கல்யாணமே பண்ணாத இருந்தேன். கல்யாணமே பண்ணாத இருந்தேன். ஆனா 3 பேர் தான் தாய் மாமனுக்கு மாலை போடல. தாய் மாமனுக்கு தாய் மாமன் நோட்டுறான். எந்த மாமா தாய் மாமன் நோட்டுறான்? இப்ப கூட 7 வண்டி சிகரெட் வந்தான் தங்க. அந்த சாணி கொடுத்துனா அவனை கீழே குடிச்சு காலை வாங்க கட்டவில் வந்து போட்டு விட்டுருப்பாங்க. உன்னை கட்டிக்கிறா கீழே குடிச்சு காலை தொட்டு கட்டிக்கிறா. ஆமா வாங்கால அந்த அழகுத்துறை நான் என்ன சொல்றேன்னு கேளு. அவளுக்கு என்ன வேணும்? அக்கா 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 பிள்ளைய 3 பேர். அக்கா பிள்ளைங்க இங்க அவரா தானே? இந்தாடா நீ இவன் தானே வந்துடலாம். நீ அந்த இவன் வேற ஆறு கோளாறு இருக்கா. ஆமா இங்க கூத்து பதில் நிறைய மாலை போட்டோம். இங்க பார், அவளு யாரு பிள்ளைங்க? அக்கா பிள்ளைங்க. அக்கா பிள்ளைங்க. ஆமா. அதனால நான் சொந்த தாய் மாமா. ஆமா, சொந்த தாய் மாமா. அக்கா பிள்ளைங்கிறதுனால தாய் மாமா. தாய் மாமா. இதே எங்க அக்கா ஒரு ஆணா பிறந்திருந்தா எனக்கு என்ன வேணும்? அண்ணா. எனக்கு அண்ணன். உனக்கு அண்ணா அண்ணன் வேணும். அந்த பிள்ளைங்க அம்மாவா என்ன என்னன்னு கூப்பிடா? சித்தப்பா. சித்தப்பான்னு கூப்பிடா. அப்ப அக்காவா பிறந்தனால தாய் மாமா. தாய் மாமா. அப்ப அண்ணனா பிறந்திருந்தா அண்ணா சித்தப்பான்னு கூப்பிடும். சித்தப்பான்னு கூப்பிடும். ஆமா. அதனால அதற்காக எல்லாம் ஓட்டா எங்க அக்காலா பிறந்தவன் தாய் மாமன், அண்ணனா பிறந்தா உனக்கு சித்தப்ப, நீ எனக்கு மவன் மாதிரி அந்த மாதிரி நினைச்சு போற போங்க. நீ என்ன சொல்றது? நாங்க என்ன கேக்குறது? நாங்க புடிச்ச மாப்பிள்ளைய நாங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். இவனுக்கு சொல்லி அடிச்சு விட்டுலாம். என்ன பண்றோம்? சொல்லி அடிச்சு விட்டுலாம். என்னை கட்டிருந்தீங்கன்னா சிம்மாதனத்துல உட்கார்ந்துக்கிட்டு புடவையில இருந்து ஒரு துணிமணியில இருந்து சாப்பாட்டுல இருந்து ஆன்லைன் மூலியமா வந்திருக்கும். போன் அடிச்சா வந்திருக்கு. கையை நீட்டினா சாப்பாடு, காலமுக்கு தாதி, கையமுக்கு தாதி, தோளமுக்கு தாதி, தொடமுக்கு தாதி எல்லாம் நான் வச்சிருப்பேன். வீட்டு வேலை செய்ய என் அக்கா பொண்ணு பார்த்திருப்பேன். நீங்க யார கட்டிருக்கீங்க? பழவி தீதி பிடிக்கும். மூணு பேரும் மாலை போட்டீங்களே, அவன் யாரால வலை வீசி வலையை எடுத்துக்கிட்டு போவான். ஏரி குளம் ஆத்துல போய் வலைய வீசி மீன் பிடிப்பான். அவன் செம்படம் வலை வீசி மீன் பிடிச்சு ஒரு வலைக்குள்ள ஒரு மீன் மட்டுமா இருக்கும். இவரு உங்களுக்கு உட்காந்து கட்டேன் இத சொல்லிட்டு உடம்பு உட்கார முடியலன்னு பரவாயில்ல. இங்க பாரு, நீங்க மூணு பேரும் இங்க பாரு, உங்க அண்ணன் கூடைய விரிச்சுக்கிட்டு இங்க பாரு, உங்க கூடைய விரிச்சுட்டு இப்படி உக்காந்துக்குவீங்க. அவன் மீனை பிடிச்சிட்டு வந்து உங்க அண்டாக்குள்ள கொட்டுவான். அது என்னென்ன இருக்கும்? கெண்டை, ஆயிரம், கெளுத்தி, அப்புறம்
அல்லா சொல்றா எறா நண்ட நத்த மீன் எல்லாம் இருக்கா எல்லாம் உங்க அண்ணா கூடையில தூக்கி வச்சுக்கிட்டேன் இந்த ஊரு சந்தையில மீன் வாங்கலையோ மீன் வாங்கலையோ மீன் மண்ணு ஒரு கைவிடுறா ஐயோ மண்ணு ஒரு கைவிடுறா ஏன்டா புண்டவோயா ஏன்டா மண்ணு வல்ற என் வவுறு எரியுதுடி ஏன் வவுறு எரிஞ்சா கூலிங்க கூலி மண்ணை போட்டு வைக்க போறேன் இப்ப எப்ப நீ எனக்கு 3 பேரும் மாலை போடலையோ தேவடி அளவுல நீ எவ்வளவு இருந்தாலும் சரி போறப்பயே போய் புதன்கிழமை தாலி எடுத்துட்டு அவங்க பேர் நீ போகலே பாம்பு கடிச்சு அவன் சாகணும் ஆமா எனக்கு சம்பளமும் மிச்சம் ஆகணும் ஆமாடி சம்பளமும் மிச்சம் ஆகணும் ஆசை உனக்கு நீங்க 3 பேரும் கம்நாடி போட்டியா அவர்தான் நமக்கு காயில் வரைக்கும் மனவாளனா இருக்க போகிறார். அப்படி போது அவரோடு நாட்டுக்கு செல்லலாம். அப்பதான் சந்தனம் முடியாது வெஞ்ச வச்சுக்க போறீங்க விளக்கு மாத்து கட்டல நான் அந்த சுவாமி உடைச்சுங்க அது சுவாமி உடைச்சு சரி போல அவனுக்கு திருப்பி வருவான் கையாளி ஏறி போட்டு நேர ஓட்டுறாப்பா அது வரப்பா 3 பேர் இல்லைங்க ஏறுங்க மாமா ரதத்தை ஓட்டுங்கள் நாட்டுக்கு செல்லலாம். ரதத்தை ஓட்ட வேணும் ரதத்தை ஓட்டுறப்பா ஆட்ட போட்டியா அக்கடி போரி பறக்க ஆக்கடித்தானே அக்கடி போய் வரக்க ரதத்தை ஓட்டினார். ஏனென்றால் என் தாய் மாமன் அவரை பார்த்து இதுவரை சந்தோஷத்தை தீர்க்கவில்லை. அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருகிறேன். நிறுத்த முடியாதா? நிறுத்துங்கள். மாமா தாயுடன் தான் பிறந்தேன். தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் தாய் மாம் என்று பாராமல் ஒரு வார்த்தை கூட மாமா தாய் மாமா எவ்வளவு நேரம் என கேட்டாடுவன நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் தாய் மாமன் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் உன்னை பேசிவிட்டேன் இப்போது உன் அக்கா மகளாகி அம்பாள் வந்திருக்கின்றேன் என்னை ஏன் எடுத்து பாரு மாமா ஐயோ என் மாமன் மனது கெட்டு விட்டது போல தெரிகிறது. அக்கா மாவள் வந்திருக்கேன் அருமையுள்ள என் தன் மாமா
அப்படி என்றும் தாய்மாம் நான் இருக்கேன் யார் யாரும் திருமணம் செய்யக்கூடாது தெரிவித்தாரே மாமா. அம்பா வருவாள, எனக்கு ஆசைப்பட்டு தருவாள. அம்பா அம்பா அம்பா. என் மாமன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கின்றா. ஓ மாமா தோல் மீது சொல்லி கட்டி தோல் மீது தொட்டில் கட்டி தொலை மீது நல பழகிங்க. தோல் மீது தொட்டில் கட்டி தொலை மீது நல பழகிங்க. மாமா தாய் மாமா மாமா தோல் மீது தொட்டில் கட்டி தொலை மீது நட பழகி சின்ன சிறு வயதிலிருந்து என்னை வளர்த்த மாமா. மாமா அக்கா மாமா அம்பாள் வந்திருக்கிறேன் மாமா. யாரு? அம்பாள் வந்திருக்கிறேன் மாமா. அக்கா மாவ அன்னைக்கே எனக்கு 3 பேரும் மாலை போடாத. அவளு தேடி ஆடி நான் ரத்னாபுரம் போயிருப்பாளுவே மாமா. அம்பா வருவாள மாமா அழுகாத மாமா. மாமா அம்பா வருவாள. என் மாமனை பார்க்கும் போது இவ்வளவு கஷ்டமா இருக்கின்றது. அம்பா வருக்கால மாமா மால் மீது தொட்டில் கட்டி அம்பா வாய் வருவா. மால் மீது தொட்டில் கட்டி மடி மீது நல பழகிங்க. அம்பா யார் நீ? அக்கா மேல அம்பா வந்திருக்கிறேன் மாமா. என் அக்கா மாவுல தான் அந்த அஸ்னாபுரி ஆண்டு வரக்கூடிய பீஸ்மாச்சாரி சூழ்ச்சினால பிச்சித்திரனுக்கு மாலை போட்டு 3 பொண்ணும் போயிட்டாளுல. என் அக்கா மாவ அம்பாளுக்காகவே வாழ்றேன்னு. என் முகத்தை பாரு மாமா. நான் தான் அம்பாள். நான் தான் அம்பாள் மாமா. மாமா என்ன மன்னித்துக் கொள்ளு மாமா. மாமா நீ சத்தியமால எங்க அக்கா மாவ அம்பாளா? நீ உண்மையாக உன் அக்கா மேல அம்பாள். அடி யாரை கும்பிடுகிறா? யார் காலில் விழுகிறா? அடி தாத்தியே அடி வேத்தியே. நான் பெண் பிள்ளை அறியாதனமா தவறு செய்து விட்டேன் மாமா. பெண் புத்தியோ பின் புத்தி அறியாத புத்தியால தெரியாத செஞ்சுட்டேன் மாமா என்னை ஏத்துக்க மாமா. என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் மாமா. நான் மாலை மட்டும்தான் மாமா நான் வேற ஒண்ணும் பண்ணல. நாளைதான் அங்க போட்டேனே தவிர என் மனசெல்லாம் உங்ககிட்டதான் மாமா இருக்கிறது மாமா. எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க முடியல. அவங்கள மீறி பேச முடியல. அதனால சுயவரத்துல மாலை தான் போட்டேன். என் ஆசை பூரா உன் மேல தான். அதனால உங்க மேல தான் போட்டேன். அதனால என்ன ஏத்துக்க மாமா அப்படிங்கிற. இன்னைக்கு மாமா மாமாங்கிறீங்க. கத்தனேன் கதறினேன் அடித்தொண்டிருந்து கத்தனேன் மூச்சு போக கத்தனேன். இன்னைக்கு மாமான்னு கூப்பிடுறீங்க. 56 தேச மன்னர் அமர்ந்திருந்தாங்களே அடி மனவரையில் மாமன் என்று தெரியாதா போடி. அடி தெரியாதா போடி. அடி மனவரையில் மாமன் என்று தெரியாதா போடி. அடி தெரியாதா போடி. எத்தனை கத்து கத்துனேன். நான் சொந்த தாய் மாமண்டி
சொத்து பூரா உனக்கு தான், ஆமா. உசுரே உனக்கு தான், இந்த உலகமே உனக்கு தான். அண்டத்துல எதை கடல வாங்கி தரேன், ஏன்னா மாலை மட்டும் போடுங்க, கண்கலகாம காப்பாத்துறேன். கத்தனை ஒத்துக்கிட்டியா? மனவரையில அன்னைக்கு மாமான்னு தெரியுது, இன்னைக்கு மாமான்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்து மட்டுமா? இப்ப என்ன பண்ணுங்க மாமா? அடிச்சாலும் உதச்சாலும் அடிச்சாலும் உழைத்தாலும் தாய் மாமனை விட்டு நான் போவதே கிடையாது. நீங்கள் தான் என் கணவராக இருக்க வேண்டும். நீங்கள் தான் என்னை மாலை சூட வேண்டும் மாமா. செத்தால என்னை விட்டு போக மாட்டீங்க? போக மாட்டேன் மாமா. சத்தியமே செத்தாலும் போக மாட்டீங்க? போக மாட்டேன் மாமா. அதனால என்ன ஏத்துக்க மாமா அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா. 56 தேச மன்னருக்கும் டெல்லியை பார்க்கக்கூடிய பீஸ்மாச்சாரி பேரரசர், நான் சிற்றரசர். உன்னை நான் அக்கா மவளாச்ச தவறி வந்துட்டாளே அப்படின்னு உன்னை ஏத்துக்கிட்டேன்னா இந்த உலகம் ஒத்துக்குமா? சால்வம் ஆளு கிடைக்கிறதுக்கு அடுத்து முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா? அது மட்டுமா? பாந்தி அடித்த சதமாதை பாஞ்செடுத்த தரமாதை பாரு உன்ன அதுமோடி எத்திட்ட தரமாதை எடுத்து உண்ண எத்து உண்ட தரமாதை எடுத்து உண்ண ஆகுமோடி இப்ப பந்தலுக்கு பின்னாடி போய் வாந்தி எடுத்தேன். சாப்பாடு எங்க சாப்பிட்ட? வாயில சாப்பிட்டோம். வாயில சாப்பிட்டோம். வாந்தி எங்க இருந்து எடுத்த? வயிற்றுல இருந்து எடுத்தோம். வயிற்றுல இருந்து வந்துச்சு வெளியே. வயிற்றுல இருந்து வந்தது வாந்தி எது வெளியே வந்தது? வாயில தான் வந்துச்சு. சாப்பாடு போனது வாயில, ஆமா. சாப்பாடு வெளியே வந்தது வாயில. அப்ப உள்ள போன சாப்பாடு நீ தானே சாப்பிட்ட? திருப்பி அந்த சாப்பாடு வெளியே வந்துச்சுல்ல, வாந்தி எடுத்த சாப்பாடு உள்ள போன சாப்பாடு தானே திருப்பி நீ அள்ளிட்டீங்களா? சாப்பிட முடியாது. முடியுமா? முடியாது. வாந்தி எடுத்த சாதத்தை வாரி உண்ண முடியுமா? எச்சிலிட்ட சாதத்தை எடுத்து புசிக்க முடியுமா? அடி என்னடிக்கை என்ன புத்தி ஈன புத்தி கொண்டாய் அடி. என்ன புத்தி ஈன புத்தி கொண்டாய் அடி. எந்த ஒரு தேவடிய அப்பா இல்லாத கண்டவனை போன நொட்டுன்னு பாக்குறாளோ அவளுக்கு பூரா ஒரு பாடம் அவளுக்கு பூரா சுமந்து பெற்று உன்னை வளர்த்து ஈ கிடைக்காத எறும்பு கிடைக்காத ஒரு தாய்க்குள்ள ஏழையா பிறந்து போவான். பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு செல்லாத போயிடும். அவன் பிள்ளைய பெட்ல வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியுமா? அண்ணனுக்கு அன்றாடு காட்சி பிள்ளைய பெட்ல வச்சுக்கிட்டு கடனை உடம்பு வாங்கியாவது உன்னை காப்பாத்துறானா? வளர்க்குறானா? வளர்க்குறியா? உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கிறான். ஒரு தாய்க்குளம் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறான். 10 மாதம் 300 தங்க வினாடி தசையெல்லாம் நடுங்குமா? பெத்து எடுத்து வந்தா தானே இல்லைன்னா மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி பெத்தெடுக்கிறான். ரத்தம் ஊத்துறாங்க. பண்ணலாமா? சொல்ல
பண்டாது இன்னைக்கு மாமா மாமா ஒரு கூட்டத்தில் அடிச்சுட்டா கூட தாய் மாமன் ஒன்று தானே சொன்னேன். நீ தலையணை பார்த்தேன் இன்னைக்கு என்ன ஏன் மாமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்குறீங்க. மனவரையில வந்தாங்க மாலை போடுன்னு சொன்னல. ஆமா உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் செய்ய வச்சேன், அதனால எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிருந்தா உனக்கு 6 சரபடி 1ங்கிறத 5 போட்டிருப்பேன், 5ங்கிறத 10 போட்டிருப்பேன். என் அக்கா பிள்ளைவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும், நீடோடி வாழ்கன ஆசை வச்சிருப்பனா. ஆம்பளை மேல ஆசை வைக்கிறது, அவன் மனசை கெடுக்கிறது, நீ கண்டவன்ட்ட போறது, அவன் மருந்து குடிச்சு சாவறதா. இங்க பார் மாமா, என்னை மத்த நாட்டு அரசரெல்லாம் இந்த தாழ்வனை மானங்கிட்டு பேசுவேன். அதனால இனிமேட்டு என்கிட்ட வர வேலை வச்சு கூடாது, போயிட்டாரு இழுத்துக்கிட்டே செத்தாலும் சேவனே தவிர இனிமேட்டு ஒன்னும் சேர்த்திக்கிறதில்ல. போயிட்டாரு. மாமா மாமன் கையை வீங்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்க? அடி வாங்கிட்டு உள்ள போய் வந்து மகாராஜா உங்க மாமன் வேற கொஞ்சம் ஆர்வமா இருக்கான். எங்க பெரியப்பு நீ என்ன ஏண்டி ஏமாத்த நீ கேள்றோம். தங்கைகளா ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஆமா, நீ என்ன சொன்ன? நீ மாலை போட்டல போட்டோம்ல, மாலை போட்டோம்ல, போட்டோம். ஆமா, கேட்டேன். உங்களை விருப்பம் என்னன்னு கேட்டேன். அம்மா தங்க, நான் ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறேன், நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லக்கா, நீ யாரை திருமணம் செய்கிறோ அவர்தான் 3 பேரை திருமணம் செய்ய வேண்டும், நீங்க எங்க போய் செத்தாலும் சரியே நான் உன் கூட சாவேன் அப்படி என்று அப்படி சொன்னீர்கள். என் வார்த்தையை கேட்டு என் மனதுக்கு பிடித்தவரை மாலை சூடினேன், நீங்களும் மாலை சூடினீர். மாலை போட்டோம்ல. ஆமா, அப்புறம் எதுக்கு ரதத்தை விட்டு கீழே ஓடல ஒன்னு போனதா எங்களுக்கு கூப்பிடுங்க. நீ தரைய போலாமா? ஐயோ தங்க, ஐயோ அவரு கூட அவளுதான். ஆமா, நான் போனே இருக்கட்டும். நீ போனது போனதான் எங்க முகத்திலே போய்க்காத. அது தேவடியா அடி 5க்கு வர வரிசை கஞ்சிக்கு 50 அவருக்கு மனசுல என்ன நினைப்பாரு? அவரு என்ன நினைப்பாரு? வந்தோம் போனைய எங்க அழைச்சிட்டு போலாமல்ல? நீ இப்ப நீ மட்டும் போனைய எங்க அழைச்சிட்டு போலாமல்ல? அங்க நாங்க
இங்க ஆமா. எங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மாமா தனிமையா இருப்பார், அவருக்கு ஒரு ஆதரவு சொல்லிட்டு வர. ஏன்னா மயிறு ஆறுதுன்னு சொல்ற? ஏய் மாமா குண்டா இருக்கிறாண்டி, அதனால தான் நாங்க அவனுக்கு மாலை போட்டோம். தாய் மாமன்டி, தாய் மாமா. தாய் மாமனோ இல்ல பேய் பேய் மாமனோ? மாமனோ? நான் என்ன சொல்றேன், ஏன்னா புண்ட மாமனோ? அப்படி சொல்றீங்க நீ. சொல்றியா ராசாத்தி நீ? நான் என்ன சொல்றேன்னா, இங்க பார், நீ போனவதோ எங்க முகத்துல முழிக்க வேணாம். போய் வெளிய போய். போயிரு. போய் வெளிய போய். போயிரு. வெளிய போய். ஏய் வெளிய போய். நான் என்ன சொல்றேன், நீ சொன்னது என் கூட பிறந்தவங்க, ஆமா. நீ என் கூட பிறந்தவங்க. நீங்க உங்க ஆளுகத்தை நீங்க சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன். அடி ஆத்தூரு தம்பிகள ஆப்பின் பால வந்தவளே. தேவடியா இங்க பார், எங்களுக்கு ஆதங்கம் தான், எங்களுக்கு கோவம் தான், எங்களுக்கு பேச வேணாம். உன் முகத்துல எனக்கு முழுக்க பிடிக்கல. ஆமா போய் எங்கே போய் சேருங்க? எங்கே போய்க்க? போடி. தங்கச்சி, நான் என்ன சொல்றேன், ஏய், என்னடி தங்கச்சி அப்புறம் என்ன தொங்குச்சி நீ? சரி உங்ககிட்ட வார்த்தையே இல்லடி, போங்கடி. போ. ஓஹோ மாமா, மாமா மாலை தரித்ததோரி அம்பலத்தில் பணவர அருமைக்காகி மாமா என்று சொல்லாத, கட்டணனை விட்டு ஆமா கண்டவனை பார்க்க போனவனுக்கு இங்கே வேலை. ஆமா நாம திரும்பி போ. தாலி தாலி தலோரி தகதி இல்லை இந்த மாமா. சபையிலே எத்தனையோ ராஜா இருக்கிற அமர்ந்திருந்தார்கள். அவர்களை விட எனக்கு தகுந்த மாமன் நீதான் என்று உன்னையே மாலை சூடினே. இப்போது என் தாய் மாமன் என் தாய் மாமன் தெரிவித்து விட்டார். எப்போது தாய் மாமன் என்று மரியாதை கொடுக்காமல் நீ எந்த ஆடவனை தேர்ந்தெடுத்தாயோ அன்னவரோடு சென்று விடு. என் முகத்திலே முழிக்க வேண்டாம். நான் செத்தாலும் கூட சாவு கூட வரக்கூடாது அப்படி என்று தாய் மாமன் தெரிவித்து விட்டார். இது நாள் வரைக்கும் உன்னை தான் மனதிலே நிறுத்திருக்கின்றேன். உன்னையே மாலை சூடியிருக்கின்றேன்.
என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. அடி தாய்மாமனை பார்த்தாரு தரங்கட்டு போனாயே. தாய்மாமனை பார்த்தாரு தரங்கட்டு போனாயே. அந்தாளி கெடுக்க வந்த கோடாளி காப்பாடி தந்தாளி தந்தாளி கெடுக்க வந்த கோடாளி காப்பாடி தந்தாளி தந்தாளி மாமா பெருசுன்னு சொல்லி தாய்மா பெருசுன்னு சொல்லி பேசி இறங்கி ஓடினேன். என்ன மயிலம் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் மாலத்தத்தின் மனைவி வந்திருக்கின்றாளே, ஒரு வார்த்தை யாரும் நம்பவில்லை, நம்மளா நம்பி வந்தாலே அப்படின்னு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் உன்னிடம் பேசி பிரயோஜனம் கிடையாது. உன் அண்ணன் இருக்கின்றார், அவரிடம் சென்று என் குறையெல்லாம் தெரிவித்தால் அண்ணன் வார்த்தையை மீற மாட்டாய் அப்படின்னு மனதில் நினைத்திருக்கின்றேன். ஓஹோ ஐயா, நானே ரதத்தை ஓட்டிட்டு போனேன், நீ இறங்கி ஓடின. ஓடினேன். அதாவது 2 பெண்ணையும் என்னுடைய தம்பிக்கு கட்டி வச்சிட்டேன், அவ்வளவுதான். அதாவது எச்சிப்பட்ட சோறு மாதிரி. நீ வந்து இங்க வேணாம், நீ போமா. எப்படி எப்போது எங்களை வார்த்தையை கேளாமல் ரதத்தில் குதித்து உன் ஓட்டாங்க ஓடி உன் தாய் மாமனை பார்க்க சென்றாயோ, அப்பவே நீ எச்சி சோறு, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் தம்பிக்கு ஏற்ற ஒரு மனைவி நீ கிடையாது அப்படி தெரிவித்து விட்டார். உன் தம்பி வேண்டாம் தெரிவித்து விட்டார், நீங்களும் வேண்டாம் தெரிவித்து விட்டீர். அதனால நான் வந்து அதாவது எங்களுடைய தாயே என்னை வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டேன். அதனால வந்து நான் வந்து பிஸ்மம் தரித்தவன், அதனால என்கிட்ட வேணாம்மா, நீ உன்னுடைய பொழைக்கிற வழியே போய் பாரு. அப்படியா? ஆமா. அடே பிஸ்மா, எப்போது உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி என்று போய் தெரிவித்தாயோ, நாளை நடக்க இருக்கிற பாரத யுத்தத்தில் ஒரு சிகண்டியாக நான் பிறந்து அந்த பாரதத்தில் உன்னை சாய்க்கவில்லை என்றால் என் மேல் அம்பால் கிடையாது. இந்த சபை நிறைவேறின போது உன் அண்ணனை யுத்தத்தில் சாய்க்கிட போறேன், அந்த பானம் தொலைப்பது நானாக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய தந்தையார் எனக்கு ஒரு வரம் தந்திருக்கின்றார். அதாவது எமனா வந்து குடிக்க மாட்டாப்பா, நீ என்னைக்கு சாவுறியோ அன்னைக்கு நீ நினைச்சா தான் சாவ முடியும் அப்படின்னு எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அது போதும், போயிட்டு வாமா. ஆகட்டும். ஆஹா. ஓ மகாராஜா, ஏன் மகாராஜா அழகிட்டு சோகமா படுத்திருக்கிற? ஐயோ, உசுர வச்சிருக்க மாட்டேன். நான் காலையில 7 மணிக்கு நீங்க எல்லாம் டெம்போல போங்க, நான் காரு பிடிச்சி வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போற முடியும் நாங்க இருக்கோம்ல பக்கத்துல. 3 கிலோ ஆப்பிள், 2 கிலோ திராட்சை, 5 கிலோ முந்திரி, 7 கிலோ பாதாம் பருப்பு, 1 கிலோ போட்டு, ஆட்டு சக்கரை 1 கிலோ போட்டு, பணம் வெள்ளம் போட்டு நான் இதெல்லாம் ஒரே உருண்டையா உருட்டி தின்னு நான் சாக போறேன். அதெல்லாம் சாக மாட்டேன், கொஞ்சம் கவலைப்படாத. உங்க கூட 56 அராஜகங்கள் தாங்க இருக்கிறோம், போய் வீட சுத்தம் பண்ணலாம். ஆமா, அதெல்லாம் போக மாட்டோம், கூட வாங்க, நாம போய் சொல்லுவோம். யானை நாட்டரசருங்க. ஆமா, இந்த குந்தல ஜாஸ்தி தூத்துக்குடி பக்கத்து நாட்டரசு. இப்ப இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை, பக்கத்துல இருக்கிறவங்க உதவி பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு குந்தல ஜாஸ்தி அரசு ஒரு கஷ்டம் சொல்றீங்க, அதனால நீங்க எனக்காக அக்கா மாவுல மாலை போட்டு இதை எனக்காக அவன் தேர நிறுத்தி அவன் சண்டைக்கு போக.
பீஷ்மா நான் வந்து பரசுராமர் இடத்திலே நான் வில்வித்தை எல்லாம் கற்றவன். எங்ககிட்ட ஒண்ணும் முடியாது. உங்க மேல உங்க உசுறு உங்ககிட்ட இருக்குன்னா அதாவது அண்டை நாட்டுக்கு ஒன்றுனா நாங்க உசுரை கொடுக்க தயங்க மாட்டோம். அப்படியா? நீங்க என்ன பண்ணணும்னா அவரை மேல நிறுத்தி அக்கா மகளை ஒழுங்கு மரியாதை இறக்கி விட்டுருங்க. அடே வாட்டுவன் பாராய், உள்ளே வாட்டுவன் பாராய். வாட்டுவன் பாராய், உள்ளே வாட்டுவன் பாராய். அருள் சாதை இல்ல பம்பரப்பால். அருள் சாதை இல்ல அருள் பாராய். கொடுக்கின்றது. அதனால சிரிப்பவர் உள்ள சிதறிவிடாதோ, அழுபவர் உள்ள அமளி கொள்ளாதோ கொள்ளாதோ லாதம். தெய்வமே பாவி தெய்வமே, தாய் மாமனும் வேண்டாம் தெரிவித்து விட்டார், மாலையிட்ட மன்னவனும் வேண்டாம் தெரிவித்து விட்டார். யாரும் என்னிடம் வரக்கூடாது, என் முகத்திலே முழிக்க கூடாது, அப்படி என்று எனக்கு சாபத்தை கொடுத்து அனுப்பி விட்டார்கள். இனிமேல் அவரை சென்றால் முடியாது. எனக்கு தகுந்த உபாயம் யாரு? பரசுராமர். அவர் தான் குருவா இருக்கின்றார். அவரிடம் சென்று சுவாமி யார் அது? நான் தான் ஆகாயவாணி பேசுகிறாய். இதோ இந்த பீஷ்மாச்சாரியாகப்பட்டவன் எத்தனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு குருவாக இருக்கக்கூடிய பரசுராமராகப்பட்டவன் நைமஞ்சாரி வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நைமஞ்சாரி வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவத்திலே நீ சென்று அந்த பரசுராமர் அழைத்து வந்து பரசுராமர் சொன்னார், குரு சொன்னா சித்தி கேட்பான். அதனால நீங்க சென்று ஆகட்டும். அந்த நந்தவன
பீஸ்பதி சொன்ன வார்த்தை கேட்க மாட்டார். அவர் குருவா இருக்கக்கூடிய பரசுராமர் வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் சென்று உன் குறைகளை எடுத்து சொன்னார். அவர் தகுந்த உபாயம் சொல்வார். அப்படி தெரிவித்திருக்கின்றது. இந்த வார்த்தையை கேட்டு இதோ வனத்துக்கு வந்து நாடி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வனத்திலே யார் இருக்கிறார், எங்க இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். பகவான்படி என்றால் அம்பாள் வனத்தை தேடி சென்று கொண்டிருக்கிற வேளையில் வனத்திலே தவம் செய்யக்கூடிய பரசுராமர் வருகிறாங்க.